ஹாய் காய்ஸ், நான் தான் பண்ணி பேசுகிறேன். இப்போ நான் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்மள்ட்ட ஒரு எல்லோ கிரிமில் வச்சு ஒரு தரமான ஒரு கலெக்ஷன் வச்சு ஒரு தரமான ஒரு ஐடி தான் வந்திருக்கு. ஐடியோட கலெக்ஷன் பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருமே பார்க்குற ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு அக்கௌண்ட் தான் கையில் எடுத்து வந்திருக்கேன். இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா என்னடா இது 229 வால்ட்டு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த ஐடியில் ஒரு பண்டில் வச்சா 5 பண்டில் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி பண்டில் ஏகப்பட்டது எடுத்து வச்சுருக்காரு. ஏதோ ஒரு பண்டில் பேர் சொல்லுவாங்க, புக் பேக்காக ரீபுக்காக தான் சொல்லுவாங்க, புக்குன்னு ஆர முடியும். அது தெரிஞ்ச மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐடியோட கலெக்ஷன் பாருங்கள், எல்லாமே டாப்பு டக்கராக இருக்கும். நான் இது எப்படி சொல்கிறது, 200 பண்டில் இருக்குன்னா 200 பண்டிலுமே பார்த்தீங்கன்னா ஒர்த்து 200ல் 229 பண்டில் இருக்குன்னா அதில் 200 பண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்த்தான பண்டில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டு தான். கண்டிப்பாக இந்த மாதிரி அக்கௌண்ட் நீங்களும் வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக பார்க்க ஒர்த்து தெரியாது, ஆனால் போட்டு விளாண்டா தெரியும். அவ்வளோ பண்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 கிட்ட பண்டில் கிட்ட இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு தரமான கலெக்ஷன் தான் இந்த ஐடியிலையுமே இருக்கும். என்ன இதில் பண்டில் பார்த்தீங்கன்னா 229 இருக்குது வேல்ட்டு பார்க்கும்போது. ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் எடுத்து வச்சுருக்காரு. சரியாக தான் டாப் பண்ணி ஏகப்பட்ட பண்டில் எடுத்து வச்சுருக்காரு. ரீசெண்டாக தான் எல்லா பண்டிலும் எடுத்து வச்சுருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஓபியாக இருக்கும். கண்டிப்பாக கன் கலெக்ஷனையும் பார்க்க தான் போகிறீங்க. அதே மாதிரி இந்த ஐடியா ரேட் என்னடான்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஐடியில் ரொம்ப பிடிச்சது நான் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கே ஹபீர்பாஸ் மாஸ்க்கு, எஸ்கே ஹபீர்பாஸ் ஒயிட் அண்ட் பிளாக் மாஸ்க்கு, எல்லோ கிர்னல், அதுக்கப்புறம் ஒரு டைனோ ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரேரான டைனோ, அதுக்கப்புறம் ரெட் பைசன் ஸ்கின் இருக்குது. இதில் ஓல்டு முன்னாடிலேருந்தே இந்த ரெட் பைசன் ஸ்கின் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் விட்டாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தரமாக அடிக்கும் அந்த ரெட் பைசன் ஸ்கின்னு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு ஜோக்கர் பண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அதான் அந்த மாஸ்க் இருக்குது. அதே மாதிரி என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதை எடுத்து வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 6 என்ட்ரி, 2 பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி இருக்கும். மெடிக்கெட் போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த அனிமேஷனுமே இருக்குது. மெடிக்கெட் போட்டாக்கா எவாகன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நியர் மேக்ஸு. அதாவது நீங்கள் டோக்கன் கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸ் அடுத்த லெவல் போகிறதுக்கான டோக்கன் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட மேக்ஸ் பண்ணுற அளவு கிட்டத்தட்ட கொஞ்சம் டோக்கன் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டாப்பாக ஒன்றா போதும், டோக்கன் எல்லாத்தையும் எடுத்துடலாம். நீங்கள் ஒரு மந்த்லி வீக்லியும் போட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்துகிட்டே இருக்கும் டெய்லிக்கும். கண்டிப்பாக நியர் மேக்ஸு 5 லெவல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக லெவலப் பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பாக எல்லாமே ஒர்த்தாக தான் இருக்கும். என்ன ஒரு மேக்ஸ் கூட இல்லை, அது மட்டும் தான். ஐடியா ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அட்மிட் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா அதில் ரேட்டு சொல்லுவேன். நான் எப்போ வேணால் அந்த குரூப்பில் உள்ள ரேட்டோட இப்போ இங்கே குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரெக்டான ரேட் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் பைசன் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் M10 பார்த்தீங்கன்னா நியர் மேக்ஸ் இருக்குது 6 லெவலு. அந்த ஓல்டு அதாவது 2ஆவது வந்துச்சுல அந்த M10 பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்காரு. மறக்காமல் குரூப் லிங்க் ஃபஸ்ட் பின் பண்ணிச்சுங்க. மறக்காமல் உள்ள ஜாயின் பண்ணிட்டு அட்மினை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணுற கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு அட்மினை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். எவனா மெசேஜ் பண்ணுறா கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏமாறாங்க. தயவுசெய்து நான் படித்து சொல்கிறது இந்த ஒரு பாயிண்ட் தான். தயவுசெய்து காதில் வாங்கிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணி அட்மினை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ தயவுசெய்து யார் ஏமாறதே கிடையாது. ரைட்டு போயிட்டு நல்லா இருக்கும். பை கைஸ். மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணி அட்மினை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். போயிட்டு வரேன். பை கைஸ்.